Good morning, students. My name is N. Elilmadi. I am working as an astronomy professor in the Department of EEE. Our subject code is EE8251. The subject title is Circuit Theory. The circuit theory is very interesting and it also very important for electrical students because it is the basic of electrical. First, we will see the what are the basic phenomena in circuit theory. The first one is the current. The current is nothing but it is the flow of free electrons. The unit of current is ampere. The notation is A. Next, the phenomena is the voltage. The potential difference between the 2 points is called the voltage. The unit of the voltage is volt and the notation is V. That is nothing. Current அப்படின்றது நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், ஃபிசிக்ஸில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்டை தான் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு தே நீட் சம் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வோல்டேஜ் அப்படி. ஸோ எதையுமே நீங்கள் வந்து ஒரு அனாலஜியாக படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளை வந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வி ஹாவ் சம் பவர். அந்த பவர் இருந்தால் தான் நம்ம என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் டேபிளை வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த பவர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து வோல்டேஜ் சொல்கிறது. வோல்டேஜ் அந்த டேபிளை நான் மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சம் எது தேவை. ஸோ அதை தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வோல்டேஜ். ஸோ அந்த பவர் இருந்தால் தான் என்ன மூவ் ஆகும், எனக்கு என்ன வரும் ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த டேபிளை வந்து என்னால் மூவ் பண்ணவே முடியும். ஸோ அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த டேபிளை தான் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேபிளை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான பவரை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, புரிஞ்சா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு? சரி, the next one is the elements. என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் there are two types of elements are there. The first one is the active element, the second one is the passive element. Active element it is capable of providing or deliver the energy to the circuit. The example of the active element is voltage source and the current source. The next one is the passive element. Passive element is nothing, it is not capable of providing or deliver the energy to the circuit. The example of the passive elements is resistor, inductor and the capacitor. அதாவது ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்றது என்னன்னா அது வந்து ஒரு சர்க்யூட்டுக்கு அதால் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் எலமெண்ட். ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கிறது அப்படின்னா அது வந்து பாசிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. We will briefly discuss about the passive elements. The first passive element is resistor. It is the property of the material, it opposes the flow of current. The unit of the resistor is ohm. The notation of the resistor unit ohm சொன்னோம்லையா, அது வந்து இந்த மாதிரி நோட்டேஷனில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இண்டிகேட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டரோட symbol is be like that. So it is the symbol of the resistor. The notation of the resistor is capital or the unit of the resistor is ohm. Resistor அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அந்த ஃப்ளோ ஆகிட்டு இருக்க கரண்ட்டோட வேல்யூவை நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா we use the material resistor. இப்போ 10 amps கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன நான் வந்து அந்த கரண்ட்டோட வேல்யூ வந்து அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன எலமெண்ட் நான் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரெசிஸ்டர் யூஸ் பண்ணால் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். The next element is inductor. It is one of the element. It store the energy in the form of electromagnetic field. The unit of the inductor is Henry. The notation of the inductor is L. The inductor, the symbol of the inductor is like that. We have to draw like that. The notation is capital L. Next one is the capacitor. It is the one of the element, it store the energy in the form of electrostatic field. So already we know the inductor store the energy in the form of electromagnetic field. The capacitor store the energy in the form of electrostatic field. The unit of the capacitance is farad. The notation of the capacitor is capital C. The symbol of the capacitor is like that. We have to draw the capacitor like that only. ரெண்டு லைனுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஒரு லைன் வந்து லாங்காகவும் ஒரு லைன் ஷார்ட்டாகவும் இந்த மாதிரி போடக்கூடாது. We have to draw the capacitor like that when both lines are equal.
The next one is the energy. Energy is nothing but it is a capacity to do the work. அந்த ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான கெப்பாசிட்டியை தான் வந்து என்ன சொல்கிறோம், எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். The unit of the energy is joule. Next one, the power. The power is, it is a formula for the power is energy per time. The formula for the power is P is equal to VI. We already know about V. V is the voltage, I is the current, P is the power. So the unit of the power is what? It is important. What are the units? What is the notation of this element? It is a very important. The next one important is Ohm's law. It is very, very important. It may be asked in the 2 mark. It is a basic of the circuit theory or electrical also. The Ohm's law. In the Ohm's law, at constant temperature, this word is very important because the Ohm's law applicable only in the constant temperature. At constant temperature, the potential difference is nothing but voltage. The potential difference is directly proportional to the current. This is the Ohm's law. So Ohm's law, at constant temperature, the potential difference between the 2 points is directly proportional to the current. So we know the formula. V proportional to I, we remove the proportionality constant, we put the one constant term, V is equal to IR. This is the formula for Ohm's law. V is equal to IR. நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன Ohm's law அப்படின்றத வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ வந்து இது ஒரு அனாலஜிஸ் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா Ohm's law, ஓகேவா, இது வந்து நம்ம ஒரு அனாலஜி பற்றி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. அது ஃபஸ்ட்டு அனாலஜி வந்து என்ன அப்படின்னா, ஓம் அப்படின்னு வந்து யார் சொல்லுவா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓம் அப்படின்ற மாதிரிலாம் யார் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யாரெல்லாம் சொல்லுவாங்க, கோயிலில் அர்ச்சகரை சொல்லுவாங்க. அப்படின்ற இன்னொரு மீனிங் என்ன சொல்லலாம், ஐயர் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா. ஓம் அப்படின்ற மாதிரி யார் சொல்லுவா அப்படின்னா ஐயர் சொல்லுவாங்க. ஐயர் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும், ஐயர் வந்து வெஜ். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி நம்ம அனாலஜி வச்சு படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியாக வந்து மறக்காது. ஓகேவா. ஸோ இந்த அனதர் அனாலஜி இஸ் இந்த பிரமிட் அனாலஜி வந்து பார்த்துக்கோங்க. அந்த பிரமிட் அனாலஜியில் இதான் மேலே வந்து V கீழே IR. ஸோ உங்களுக்கு VC, இப்போ நம்மளுக்கு V ஃபார்முலா கேட்டாங்கன்னா VC ஈக்குவல் டு IRன்னு எழுதிடலாம். இப்போ நம்மளுக்கு ஐயோட ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா V டிவைடட் பை R. இதே இது வந்து ஆரோட ஃபார்முலா கேட்குறாங்க, ஆரோட வேல்யூ கேட்குறாங்க, ஆரோட வேல்யூ தெரியும்னா ஆறுன்றது V பை I. ஸோ இந்த மாதிரி அனாலஜி வச்சு படிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மறக்காது, அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து மறக்காது. ஸோ தேர் ஆர் சம் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ் ஆர் அவைலபிள் இன் த Ohm's law. Ohm's law நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வி டிஸ்கஸ் அபவுட் தட். The first one, the Ohm's law, it is applicable only at a constant temperature only. If the room temperature is varied, the Ohm's law is not applicable. ஓகே, அதாவது Ohm's law applicable இல்லை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, V இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஐயும் இன்க்ரீஸ் ஆகும், V டிகிரீஸ் ஆச்சுன்னா ஐயும் டிகிரீஸ் ஆகுது. அது ப்ரொபோஷனாலிட்டி கான்செப்ட். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மீன்ஸ் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ V இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஐயும் இன்க்ரீஸ் ஆகும். இதே இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா V இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா I வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அதோட கான்செப்ட். The first limitation is Ohm's law cannot be applied to unilateral network. Ohm's law cannot be applied to unilateral networks. What is mean by unilateral network? It is nothing but voltage current relations is not same for both the direction. Both the direction is nothing but the forward direction and the reverse direction. The example for unilateral devices is diode, transistor. Next, the limitation is it is also not applicable for non-linear devices. So what is mean by non-linear devices means it does not obey the superposition theorem and the homogeneity principle. These elements are called the non-linear elements. The next one already we told that it is not applicable at the constant temperature. Next we will see this one problem. So first one, find the current I through a resistor of resistance R is equal to 2 ohm if the voltage across the resistor is 6 volt. So in this problem what they ask, what is the find the current. Okay,
So first we will write the what are the given datas available in the problem. So in given in datas, the resistance R is equal to 2 ohm. So resistance R is equal to 2 ohm. And next one, the voltage across the resistor is 6 volt. So what they ask, find the current I. So next we write to find what are the current value flowing through the circuit. So if I next one, so we write solution. Already we know the formula for the Ohm's law, B is equal to IR. So in this formula we will V is equal to IR. So we need I. So I is equal to V by R. So substitute the formula. The value of V is 6 and the value of resistance is 2. So to substitute this value, we get the answer 3 amps. So I is equal to 3 amps. Okay. I think better you are understand this concept. Thank you.